வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் வழங்கிட்டு வர்றது பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இதில் உங்களுக்கான துணையை தேர்ந்தெடுக்க வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பூங்குழலி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த பெண்மணிங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஆத்தூரில் சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எந்த வசதியும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்கள பிரிஞ்சு அவங்க தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்களுக்குடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து அவங்க அண்ணாவோட தாங்க வசிக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து அவங்களோடய சேர்த்துக்காதனால இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. அதனால் இப்போது இவங்களுக்காக மறுமணம் பண்ணிக்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15 சவரன் நகையை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பு வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிற மணமகனாக வேணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நான் திருமணம் ஆகிட்டு எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களோடையே நான் போனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு கூலி வேலையாக இருந்தாலும் நிரந்தரமான நல்ல ஒரு குணமான மணமகனாக இருந்தால் மட்டும் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா வளர்மதி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க நூல் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலை இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க நாமக்கல்லில் சிறுவாச்சூர் என்ற கிராமத்தில் வந்து வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், அதாவது காடு கொஞ்சம் இருக்கக்கூடிய மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ நாளாக நூல் மில்லுக்கு தாங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் அவங்களோட விவசாயம் பார்த்துட்டே இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டும் வாங்கி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு பெண் குழந்தையோடு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க தாங்க அந்த குழந்தையை வளர்த்திட்டு இவங்களும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மாவும் இவங்களோட தாங்க வசிச்சிட்ருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க, அவங்களெலாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா யார் வீட்டுக்கும் போகாமல் இவங்களே தனிமையிலேயே சம்பாரித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதாவும், அதனால் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்பு, ஏன்னா என்னோடய அம்மா இருக்கிறதுனால எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்னோடய அம்மாவையும் என்னோடய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும். கூலி வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, குழந்தை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தையும் என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையோடு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய முகத்தை வந்து கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க.